வழக்கிற்கு பயந்து மத்திய அரசிற்கு மண்டியிடுவது கோழையா அல்லது மாநில உரிமைக்காக நெஞ்சை நிமிர்த்தி உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்ற தாரக மந்திரத்தோடு மத்திய அரசு, ஒன்றிய அரசு முறையாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய அனைத்து வகையான சிறப்புகளையும் இடைமறித்து தமிழகத்தின் வளர்ச்சியை குறைக்கின்ற பொழுது நெஞ்சை நிமிர்த்து ஒன்றிய அரசிற்கு ஒன்றியத்திலேயே சவால் விடுகின்ற ஒரு முதன்மையான முதலமைச்சரை கோழை என்று கூறுபவர்கள் கோழை என்ற கூற்றுக்கு அர்த்தம் தெரியாத நபர்களாகத்தான் இருக்க முடியும். ஆகவே எந்த நிலையிலேயும் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் என்று ஒரு காலத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேலை போற்றப்பட்டதுண்டு. ஒன்றிய அரசை மாநிலத்தின் உரிமைக்காக எதிர்த்து குரல் கொடுக்கின்ற இரும்பு மனிதராக இன்றைக்கு ஒன்றியத்திலே இருக்கின்ற ஒரு முதல்வர், முதன்மையான முதல்வர், எங்கள் முதல்வர் என்பதை அன்புமணி ராமதாஸுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். சிறப்பாக இருக்கும். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இரவு முழுவதும் பக்தர்கள் கண்பிடித்து சிவனை போற்றி வழிபடுகின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்கியிருக்கின்றோம். ஆன்மீக பெரியோர்கள், இசை நிகழ்ச்சிகள், நாடகங்கள் வாயிலாக சிவபெருமானுடைய பெருமைகளை எடுத்து கூறுவது, பட்டிமன்ற பேச்சாளர்கள் போன்ற சிறந்த கைதேர்ந்த பேச்சாளர்கள், கைதேர்ந்த கலைஞர்களை வைத்து இந்த முறை நவராத்திரி சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது. அனைத்து இடங்களிலேயும் சிறப்பாக வடிவமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மயிலாப்பூரிலே நானும் நம்முடைய ஆன்மீக செம்மல் அருமையனன் ஜெகத்ரட்சகன் அவர்களும் நம்முடைய மாநகரத்துடைய மேயர் அவர்களும் அந்த தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் அந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மயிலை வேலு அவர்களும் அந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்றார்கள். திருவிழாக்கள் என்னவெல்லாம் வருகின்றதோ, நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற 13 திருவிழாக்கள் தவிர்த்து பல்வேறு திருவிழாக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற திருவிழாக்களை இந்த ஆட்சிதான் முன்னெடுத்து முன்கூட்டியே அதற்குண்டான ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி கூடுகின்ற பக்தர்களுக்கு தேவையான இறை சம்பந்தப்பட்ட ஆன்மீக சொற்பொழிவுகள் போன்றவற்றை நடத்துவதும், சேருகின்ற கூடுகின்ற பக்தர்களுக்கு ஏற்றாற்போல் அவருடைய அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதி, கழிவுநீர் வசதி, போக்குவரத்து வசதி, மருத்துவ வசதி போன்ற அனைத்து வசதிகளையும் மேம்படுத்துவதற்கு முன்கூட்டியே வருமுன் காப்போம் என்ற வார்த்தைக்கு இணங்க அனைத்து நிலையிலேயும் அதிக கூட்டங்கள் வருகின்ற இடங்களில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி சிறப்பாக திருவிழாக்களை செய்கின்ற ஒரு நேர்த்தியான அரசாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அரசு செயல்படுவதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அன்புமணி.